ராம் நாராயண் ராம். உங்களுள் எந்த ஒரு பிரிவும் இல்லாமல் இருப்பதை நினைவில் வைக்கவும், அவர்களின் விதிகளை கவனமாக பார்க்கவும், அதோடு அவற்றில் எந்த ஒரு அலட்சியமும் இருக்காமல் பார்த்து கொள்ளவும். நான் உங்களுக்கு சொன்னேன், நான் மலைப்பறவையில் இருந்தபோது யாரும் யாரின் வழியை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் என்று. ஆனால் எங்கு நம்மிடத்தில் யாருடைய உடை கொஞ்சம் அலைந்துவிடுமெனில் எல்லோருக்கும் அது பார்ப்பதற்கு ஆசை உண்டாகும். ஆசை என்பது அப்படிப்பட்ட ஒன்று. அந்த இடத்தில் மூடியிருந்தால் குறைபாடு இருந்தாலும் இருக்கும். எங்கு எல்லாம் நிர்வாணமாக உள்ளவர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாம் வழியில் உறங்குகின்றனர். ஆனால் யாரும் யாரை கவனிக்கவில்லை. அவர்கள் நம்மை பற்றி சொல்வதாவது, உங்கள் நாட்டில் உள்ளவர்கள் இவ்வாறான பண்டிதர்கள் என்று. அதனால் அவர்கள் வேறு ஒன்றை காட்டி உடலை மூடியுள்ளனர். நாங்கள் அவர்களை கும்பல்களாக கூறுகிறோம், ஏனெனில் அவர்கள் நிர்வாணமாக இருக்கின்றனர். அவர்கள் சொல்கிறார்கள், இயற்கையிலும் தடையாக இருக்காதீர்கள், நம்மிடம் அடங்கல் தானாகவே உள்ளது. ஒருவர் பெண்ணுடன் எந்த பணியையும் செய்ய விரும்பினால் அவருக்கு முதலில் ஒரு குறிப்பு அளிக்கின்றார். ஆனால் அவர் அந்த குறிப்பு பதில் அளிக்கவில்லை என்றால் நாங்கள் அவருடன் செல்ல மாட்டோம். இருவரின் ஒப்புதல் இருந்தால் எதிலும் தடையில்லை. ஏனெனில் இதில் கூட அந்த அடிப்படை சாஸ்திரத்தின் ஓசை உள்ளது. நீங்கள் பணத்தால் எதையாவது வாங்க விரும்பினால், இரு பக்கங்களிலும் சமத்துவம் இருப்பினால் நீங்கள் அந்த பொருளை பெற முடியும். இதை செய்வதில் எந்த தவறும் இல்லை. பணம் என்பது ஒரு வகை காதல் போலதான். அவர்கள் சொல்கிறார்கள், எங்களின் நாட்டில் எவரும் காதலை புரிந்து கொள்ளவில்லை என்று. அவர்கள் நினைக்கிறார்கள், காதல் செய்வது என்றால் அடித்து கொடுக்க வேண்டும் என்று. ஏனென்றால் உங்கள் நாட்டில் காதலும் ஆணவமும் இரண்டும் இருக்கின்றன. ஆனால் அதை மறைத்து இருக்கின்றது. நீங்கள் பிசாசாக மாறிவிட்டீர்கள். ஏமாற்றி செய்வதிலும் மேல் பகுதியும் தேன் கொண்டு மூடியுள்ளதாய் இருக்கிறது. ஆனால் உள்ளே கடுமையான பொருள் இருக்கின்றது. பாருங்கள், எந்த சமுதாயத்திலும் அமைதி இல்லாமல் இருக்கிறதோ, எந்த வீட்டிலும் வாதம் இல்லாமல் இருக்கிறதோ, இந்த குறைபாடு இன்னும் உள்ளது. எதையும் சரியாக செய்யவில்லை. வெளியே மட்டும் திருத்தம் நடந்தது, உள்ளே வியாபாரிகள் இருக்கின்றனர். இதனால் எதுவும் சரியாக முடியாது. அவர்கள் சொல்கிறார்கள், குறிப்பு அளிப்பதன் மூலம் தயார் என்று சொன்னால் மட்டும் அது நடக்கும். ஆனால் அவர்கள் அந்த சுறுசுறுப்பை கூறினால், உங்கள் சமுதாயத்தில் ஒழுக்கம் இருக்கின்றதா?